அனைவருக்கும் வணக்கம். 4th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கில் டேர்ம் 3 யூனிட் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பி ஆனஸ்ட், பி பிரேவ். டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற பிக்சர்ஸை கரெக்ட் பண்ணலாம். வி கேன் see it at night. இதை நைட்டில் தான் பார்ப்போம். இட் இஸ் கவுண்ட்லெஸ். இது வந்து எண்ணிக்கையற்றது, எண்ண முடியாது அப்படின்னும் போது அது வந்து ஸ்டார்ஸ். இட் ஃப்ளோட்ஸ் இன் த ஸ்கை. இது வந்து வானத்தில் மிதக்கும். இட் கிவ்ஸ் அஸ் ரெயின். இது வந்து மழையை கொடுக்கும். அப்போ அது வந்து மேகம், clouds. We can see the sun, the moon and the clouds in it. நம்ம வந்து மூணு, சன்னு, க்ளவுட்ஸ் எல்லாமே இங்கே பார்க்கலாம். இட் இஸ் ப்ளூ. இது வந்து ப்ளூ நிறத்தில் இருக்கும் அப்படின்னும் போது அது வந்து இந்த வானம், ஸ்கை. ரீட் அண்ட் ரைட், அதாவது படிச்சுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்தால் டி அப்படின்னு சொல்லிட்டோம், இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங் அப்படின்னா எஃப் அப்படின்னும் எழுத சொல்கிறாங்க. தேர் ஆர் 7 கலர்ஸ் இந்த ரெயின்போவில் 7 கலர்ஸ் இருக்குது. அப்போ அது வந்து ட்ரூ, அப்போ டீன்னு போடுறோம். வி ஈட் வித் அவர் இயர்ஸ், நம்ம காதுகளால் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து வாயில் தான் சாப்பிட்றோம். அப்போ இது வந்து ராங்கு, அப்போ ஃபால்ஸ், எஃப். த ஜிராஃபி ஹேஸ் எ லாங் நெக், ஜிராஃபிக்கு வந்து நீளமான கழுத்து, ட்ரூ, அப்போ டி. த டீர் கேன் ஃப்ளை, டீர் வந்து பறக்காது, ஓடும், ரன்னு தான் வரணும். அப்போ இது வந்து ஃபால்ஸ், எஃப். வி சி வித் அவர் ஐஸ், நம் கண்களால் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து ட்ரூ, டி. ரீட் த சென்டென்ஸ் அண்ட் ரைட் ஒன் மோர் சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம மேலும் இன்னொரு சென்டென்ஸை எக்ஸ்ட்ரா எழுத சொல்கிறாங்க. இங்கே ஒரு கடல், ஆழ்கடலை பற்றி கொடுத்துருக்காங்க பிக்சர். இட் இஸ் எ டீப் சி. தேர் ஆர் மெனி ஃபிஷஸ் இன் த டீப் சி. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபாரஸ்ட்டோட பிக்சர் இருக்குது. இட் இஸ் எ ஃபாரஸ்ட். மெனி ட்ரீஸ் ஆர் இன் த ஃபாரஸ்ட். அந்த காட்டில் வந்து நிறைய மரங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை நம்ம சேர்த்து எழுதுகிறோம். இட் இஸ் எ டெசர்ட். இங்கே ஒரு கேமல் இருக்குது. அப்போ இட் இஸ் எ கேமல். இங்கே வந்து ஃபீல்டு, வயல். இட் இஸ் எ ஃபீல்டு. அங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் ஒர்க் இன் எ ஃபீல்டு அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ராங் இன் திஸ் சென்டென்ஸ்? ஐடென்டிஃபை அண்ட் ரீரைட் த கரெக்ட் சென்டென்ஸ். இதில் எது தவறோ அதை கண்டுபிடிச்சி இதெல்லாம் நம்ம மாற்றி எழுதுகிறோம். clouds give us books. clouds வந்து நமக்கு ரெயினை தான் கொடுக்கும். அப்போ clouds give us rains. நெக்ஸ்ட்டு the tiger lives in the water. டைகர் வந்து குகையில் இருக்கும், தண்ணியில் இருக்காது. அப்போ the tiger lives in the cave. நெக்ஸ்ட்டு the rabbit is small but the ant is big. அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. the rabbit is big and ant is smallன்னு வரணும். அப்போது the rabbit is big but the ant is small அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு we can see the sun at night. நைட்டில் சன்னை பார்க்க மாட்டோம், 3 தான் பார்ப்போம், 3 இல்லை ஸ்டார்ஸ். we can see the moon at night, இல்லை we can see the stars at night. இது ரெண்டுத்தில் எது வேணாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு look at the picture and fill in the blanks. இங்கே வினோத் அண்ட் கவின் ஆர் பிரதர்ஸ். they played with their dog. அவர்களுடைய, தேர் அப்படின்னா அவர்களுடைய, அப்போ அவர்களுடைய நாயோட தான் அவங்க விளையாடினாங்க. அப்போ தேர் அப்படின்ற வேர்டை இங்கே நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு விமலாஸ் டேட் கேவ் ஹர் எ நியூ பைசைக்கிள். ஷி லைக்ஸ் டு ரைட் ஹர் பைசைக்கிள். அவளுடைய பைசைக்கிள். தேர்னா அவர்களுடைய, இது வந்து அவள் அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய பைசைக்கிள் தான் ஓட்டுவா. அப்போ ஹர் பைசைக்கிள். கமல் ஹாஸ் எ பென்சில். கமல் வந்து பென்சில் வச்சுருக்கான். அதனுடைய கலர் வந்து எல்லோ. அப்போ அதனுடையன்னு சொல்லும்போது இட்ஸ் கலர் இஸ் எல்லோ. ஹிஸ் HISன்னா அவனுடைய கலரை சொல்ல பென்சிலுடைய கலர் தான் சொல்கிறாங்க, அதனால் இட்ஸ். லுக் அட் மை டாக். என்னுடைய நாயை பாரு. அதனுடைய பேர் வந்து ராக்கி. அதனுடைய எதனா சொல்கிறோம். அப்போ அதனுடையன்னு சொல்லும்போது இட்ஸ் நேம் இஸ் ராக்கி. தேர்னா அவர்களுடைய, அப்போ அது வராது, இட்ஸ் அப்படின்றதான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு fill in the blanks with the correct word. we are friends. நாங்கள் நண்பர்கள். we ride our, எங்களுடைய பைசைக்கிள். நாங்கள் நண்பர்கள், எங்களுடைய பைசைக்கிளை நாங்கள் ஓட்டுறோம். அப்போ எங்களுடைய அப்படின்னும் போது அவர். லுக் அட் சீமா அண்ட் சோமு. சீமாவையும் சோமையும் பாருங்கள். they are doing homework. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஹோம்ஒர்க் செய்கிறாங்க. அப்போ அவர்களுடைய அப்படின்னு சொல்லும்போது தேர் ஹோம்ஒர்க் அப்படின்றதான் இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட்டு சாரா ஹேஸ் எ பெட். சாரா வந்து பெட்டு வச்சுருக்கா. அவளுடைய பெட்டு தானே, அப்போ ஹர் பெட் இஸ் கிட்டன். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் மகேஷ். இவர் வந்து மகேஷ். டாட்டர் இஸ் மோனி. அவருடைய டாட்டர் தானே சொல்லுவோம். அப்போ அவருடைய அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து ஹிஸ், பாய் வந்தால் ஹிஸ், கேர்ளாக வரும்போது ஹர், அவளுடைய. அப்போ அவனுடைய, ஹிஸ், HIS தான் இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட் லுக் அட் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் ஹிஸ், மை, ஹர் அண்ட் தேர். இது நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக நம்ம எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறோம். இங்கே ஃபஸ்ட் வந்து ஐ ஹாவ் எ, நான் வச்சுருக்கேன் அப்படின்றதான் இது. ஐ ஹாவ் எ புக், ஐ ஹாவ் எ ரூலர், ஐ ஹாவ் எ பென். நான் வந்து இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு சரோ ஹாசியா. சரோ அப்படின்றது வந்து கேர்ளு. அப்போ சரோ ஹாசியா பாக்ஸ், பென்சில் பாக்ஸு, பேகு, பெட், கேட்டு.
கேட் இதெல்லாம் வந்து சொர வச்சுருக்கா. நெக்ஸ்ட்டு மணி ஹேஸ் எ பாலு பென்சில் வாட்ச் இதெல்லாம் மணி வச்சுருக்கான். நெக்ஸ்ட்டு யூ ஹேவ் எ நீ வச்சுருக்கிறது வந்து ரோபோட் டாக் கைட் அப்படின்னு இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ்னால் இட் இஸ் டேஷ் பென்சில். இப்போ பென்சில் வந்து மணியோடது பாய், அப்போ ஹிஸ் அவனுடைய பென்சில் ஹிஸ். இப்போ இது மை ஐக்கு வந்து மை என்னுடைய மை. இப்போ ஹீ என்னும்போது அவன், அப்போ அவனுடைய அப்படின்னு சொல்லும்போது ஹிஸ். ஷீனா அவளுடையன்னு சொல்லும்போது ஹர்னா அவளுடைய. அதே மாதிரி தேனா அவர்கள், இல்லை யூ இதுக்கு வந்து தேர் இல்லை யூனா யுவரும் போடலாம் யுவர். அதே மாதிரி நாங்கள் அதுக்கு வந்து அவர் எங்களுடைய அவர். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து மாறி வரும்போது வரும். நெக்ஸ்ட் இப்போ இட் இஸ் பென்னு நம்ம ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம். அப்போ மை பென் என்னுடைய பென்னு. இட் இஸ் ரோபோட் யூ ஹாவ் ஏ ரோபோட் நீ வச்சுருக்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ அவனுடைய தேர் கைட் தேர் ரோபோட். அதே மாதிரி தேர் ரோபோட் அதே மாதிரி தேர் கைட். நெக்ஸ்ட்டு வந்து வாட்ச் வந்து பாய் இது மணியோடது, அப்போ அவனுடைய, அப்போ ஹிஸ் வாட்ச் இட் இஸ் ஹிஸ் வாட்ச். அதே மாதிரி இட் இஸ் ரூலர் வந்து ஃபஸ்ட் பேஜில் பார்த்தோம் இல்லையா, நான் வச்சுருக்கேன் அப்படின்னு ரூலரு, அப்போ மை ரூலர். அப்புறம் இட் இஸ் ஃபுட்பால் அப்படின்றது யார் வச்சுருக்கா, மணி வச்சுருக்கான், அப்போ மணின்னும் போது ஹிஸ் அவனுடைய ஃபுட்பால். நெக்ஸ்ட்டு இட் இஸ் டாக் டாக் அப்படின்றது யார் உங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட இல்லை அவங்கக்கிட்ட, அப்போது தேர் டாக். இட் இஸ் பென்சில் பாக்ஸ் வந்து இங்கே யார்கிட்ட இருக்குது, சொரோ கிட்ட இருக்குது. இப்போ சொரோன்னு சொல்லும்போது ஹர் பென்சில் பாக்ஸ். இப்போ மைன்றது தப்பு, இட் இஸ் ஹர் பென்சில் பாக்ஸ் அவளுடைய பென்சில் பாக்ஸ். இட் இஸ் ஹர் பென்சில் பாக்ஸ் அப்படின்றது தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு இட் இஸ் அதே மாதிரி கேட்டும் யார்கிட்ட இருக்குது, சரோ கிட்ட இருக்குது, இப்போ கேர்ளு, அப்போ அவளுடைய கேட் இட் இஸ் ஹர் கேட் அப்படின்றது தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு சூஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க் வித் கரெக்ட் வேர்ட்ஸ். அதே மாதிரி இந்த வேர்ட்ஸ் இங்கே கரெக்ட் பண்ணி எழுதுகிறோம். பானு இஸ் மை ஃப்ரெண்ட் டேஷ் இஸ் டால், அப்போ பானு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, அப்போ பானு வந்து உயரமாக இருக்குது, அப்போ அவள். ஷீ இஸ் டால் ஹர் ஹேர் இஸ் லாங். நெக்ஸ்ட்டு தருண் இஸ் மை ஃபாதர் ஹீ இஸ் ஹாப்பி வித் இஸ் நியூ கார். அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் அவருடைய புதிய காருக்காக, அப்போ ஹிஸ் நியூ கார். அதே மாதிரி வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நண்பர்கள். வி ஆல்வேஸ் ப்ளே டுகெதர் நாங்கள் எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம். அவர் ஃபேவரட் கேம் இஸ் கிரிக்கெட் எங்களுடைய ஃபேவரட் கேம்னு வரும் இல்லையா, அப்போ அவர் ஃபேவரட் கேம் இஸ் கிரிக்கெட். திஸ் இஸ் ரீதாஸ் பெட் கேட் ரீதாவுடைய கேட்டு பெட்டுது. இது வந்து என்ன கலரில் இருக்குன்னா கிரே கலரில் இருக்குது. அந்த கேட்டை தான் இவங்க சொல்கிறாங்க, அதனால் இட் இஸ் கிரே. ஷீ லைக்ஸ் ஸ்மால் இயர்ஸ் அதனுடைய ஸ்மால் இயர்ஸ் தானே அவங்களுக்கு பிடிக்கும், அப்போ அதனுடையன்னு சொல்லும்போது இட்ஸ் ஸ்மால் இயர்ஸ். அந்த கேட்டை சொல்லும்போது இட். ஐ ஆம் விக்கி நான் வந்து விக்கி. ஐ ஆம் ஏ டாக்டர் நான் ஒரு டாக்டர். அப்புறம் மை ஒர்க் இஸ் டு ட்ரீட் பேஷண்ட்ஸ் என்னுடைய வேலையை வந்து நோயாளிகளை கவனிக்கிறது பார்க்கறது தான் என்னுடைய வேலை, அப்போ மை ஒர்க். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் த வேர்ட்ஸ் அண்ட் ரைட் இன் த 3 காலம்ஸ். ஷார்ட் பண்ணி எழுதுகிறோம். ஐன்னு வரும்போது நான், ஐ இ ஷி இட் வி யூ தே. இதை வந்து மை என்னுடைய அவனுடைய அவளுடைய அப்படின்னு சொல்லும்போது ஈக்கு வந்து இஸ்ஸு. ஹிம்செல்ஃப் அவனுடைய அவனே செய்து கொள்கிறான் அவனால் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி. ஷீ ஹர் செல்ஃப். இட்ஸ் செல்ஃப். வி அவர் செல்ஃப். யூ யுவர் செல்ஃப். தே தேர் தெம்செல்ஃப். சர்க்கிள் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் இன் த பிளாங்க்ஸ். சர்க்கிள் பண்ணி எடுத்து எழுதுகிறோம். ஐ கேன் மேக் லெமன் ஜூஸ் மை செல்ஃப். என்னால் லெமன் ஜூஸ் என்னாலேயே செய்ய முடியும் அப்படின்னும் போது என்னால் மை செல்ஃப். மேரி கோஸ் டு ஸ்கூல் ஹர் செல்ஃப். அதாவது மேரி அவளாகவே ஸ்கூலுக்கு போகிறா, அப்போ ஹர் செல்ஃப். வி ப்ரிப்பேர்ட் த டின்னர் அவர் செல்ஃப். வீணா நாங்கள் வந்து டின்னரை ரெடி பண்ணோம் நாங்களாகவே ரெடி பண்ணோம் அப்படின்போது அவர் செல்ஃப். ஜான் சா இம்செல்ஃப் இன் த மிரர். ஜான் வந்து அவனையே கண்ணாடியில் பார்த்துக்கிட்டான் அவனையே, அப்போது இம்செல்ஃப். அவன் பாய்ன்றதால ஹீ வரும், ஹீக்கு வந்து இம்செல்ஃப். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். எங்கள் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மாற்றி இது மீனிங்ஃபுல் சென்டென்ஸை மாற்றி எழுதுகிறோம். ஹீ டிரைவ்ஸ் த கார் இம்செல்ஃப். வி ப்ளே கிரிக்கெட் அவர் செல்ஃப்ஸ். I cross the road myself. She sings a song herself. You read the book yourself. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸை மாற்றி எழுதுகிறோம். கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்க சென்டென்ஸை மட்டும் அதை வந்து கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணி எழுதுகிறோம். தே இங்கே மழையில் விளையாடுறாங்க, அவங்களாகவே மழையில் விளையாடுறாங்க, அப்போ அவங்களாகவேன்னு சொல்லும்போது தெம்செல்ஸ். தெம்செல்ஸ் டான்ஸ் இன் த ரெயின். நெக்ஸ்ட்டு நான் வந்து கேம் விளையாடுறேன்,
நான் வந்து என்னோடய லீவ் நாட்களில் நான் கேம் விளையாடுறேன். அப்போ ஐ ப்ளே வீடியோ கேம்ஸ் மை செல்ஃப் டியூரிங் ஹாலிடேஸ். மை செல்ஃப் நானாகவே விளையாடுகிறேன். த பாய் புஷ் த ஹெவி ஸ்டோன் ஹர் செல்ஃப்னுக்குது. அது பாய்ன்றது வந்து ஹீ. அப்போ ஹீ ஹிம்செல்ஃப் தான் வரும். அவனாகவே தான் அவன் தள்ளுறான். அப்போது த பாய் புஷ் த ஹெவி ஸ்டோன் ஹிம்செல்ஃப். நெக்ஸ்ட்டு த டாக் ஹிட். டாக்னு சொல்லும்போது இட் இல்லையா, அப்போ இட் செல்ஃப். த டாக் ஹிட் இட் செல்ஃப் அண்டர் த பிளாங்கெட். நெக்ஸ்ட்டு வந்து த கேர்ள். இது வந்து கேர்ளு. ஷீ ப்ரிப்பேர்டு ஹர் செல்ஃப் ஃபார் த கிளாஸ் டெஸ்ட். கிளாஸ் டெஸ்ட்டுக்கு அவளாகவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹர் செல்ஃப். நெக்ஸ்ட்டு மை ஜேர்னல். இங்கே ஒரு டாகோட பிக்சரோ இல்லை கேட்டோட பிக்சரோ உங்களுக்கு விருப்பமான பெட்டோட பிக்சரை ஒட்டிட்டு இல்லை வரைஞ்சிட்டு அதை பற்றின ஒரு 5 சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. நான் வந்து இங்கே டாகை பற்றி எழுதியிருக்கேன். ஐ ஹாவ் எ பெட் டாக். இட் இஸ் பிளாக். இட்ஸ் நேம் ஜாக்கி. ஐ லைக் மை பெட் வெரி மச். இட் பாக்ஸ் லவுட்லி. என்னென்னா இந்த எழுதும்போது இதில் இட்ஸு மை இந்த வேர்ட்ஸ் வந்து வரணும் அந்த சென்டென்ஸில். அதுதான் அதனுடைய கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐ கேன் டூ. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ரைமிங் வேர்ட்ஸ். இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த வேர்டுக்கான ரைமிங் வேர்டு தான் இந்த டேஷில் வரணும். ஐ கால் த இங்கே இருக்கிற வேர்ட்ஸ். ஐ கால் த டால் பாய். பேக்கு வந்து மே. கிங்குன்னு வரும்போது இங்கே ரிங்கு. 4 டோர். சூஸ் த கரெக்ட் வேர்டு அண்ட் ரைட். இப்போ ஹீ ஆஸ் ஏ டாய் கார். ஒரு கார் தான் இருக்குது. அப்போ ஏ டாய் கார். த கார் இஸ் ஸ்மால் அண்ட் ரெட். திஸ் இஸ் ஆன் ஈகல். ஏன்னா இங்கே ஃபஸ்ட் லெட்டர் வந்து வவலாக இருக்குது, அதனால் ஆன். த சன் ஷைன்ஸ் பிரைட் அண்ட் ஹாட். சன்னு மூணு அந்த மாதிரி வரும்பொழுது தன்ற கூட யூஸ் பண்ணுவோம். த சன் ஷைன்ஸ் பிரைட் அண்ட் ஹாட். நெக்ஸ்ட்டு பேரலல் போயம். இதுக்கேற்ற மாதிரி ஒரு போயம் எழுதுகிறோம். த பிளான்ஸ் ஆர் க்ரீன். த ட்ரீஸ் ஆர் க்ரீன். த லீவ்ஸ் ஆர் க்ரீன். வாட் எல்ஸ் இஸ் க்ரீன்? மை ஷர்ட்ஸ் ஆர் க்ரீன். மை பேண்ட்ஸ் இல்லை ஸ்கர்ட்ஸ் ஆர் க்ரீன். அண்ட் ஆல்சோ மை பேக் இஸ் க்ரீன். நெக்ஸ்ட்டு choose the correct word to complete the sentence. The monkey swings. monkey வந்து ஆடுது. itself அதுவே ஆடுது இல்லையா. itself from tree to tree. அதுவே ஆடுது. ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்தையும் தாண்டி ஆடுது. மை மாம் மேட் ஆல் த குக்கீஸ் பை. எங்கள் அம்மா வந்து குக்கீஸ் பிஸ்கெட்ஸ் செய்கிறாங்க. பை ஹர் செல்ஃப் அவர்களாகவே அவளாகவே ஹர் செல்ஃப். மாம் பண்ணும்போது கேர்ள் ஷீன்னு வரும் இல்லையா, ஷீ. அப்போ ஷீ ஹர் செல்ஃப். நெக்ஸ்ட்டு வி கிளீன்டு த ஹவுஸ். பீனும்போது நாங்கள். கிளீன்டு த ஹவுஸ் அவர் செல்ஃப் நாங்களாகவே. அப்போ அவர் செல்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஏ அண்ட் தி. இங்கே ஏ அண்ட் தியை போட்டு எழுதுகிறோம். அன் ஓல்டு உமன். ஃபர்ஸ்ட் லெட்டர் வவலாக இருக்கிறதால அன் ஓல்டு உமன் அண்ட் எ லிட்டில் பாய் வென் டு த ஹோட்டல். த ஓல்டு உமன் இங்கே மறுபடியும் அதே சேம் வேர்டு ரிப்பீட் ஆகும்போது த யூஸ் பண்ணும். த ஓல்டு உமன் ஆர்டர்டு எ கப் ஆஃப் காஃபி ஃபார் ஹர் அண்ட் an ice cream for the little boy. Next, my mother bought an umbrella and a hat from the village fair. She gave the hat to me and the umbrella to my sister. Okay. Next, fill in the blank with the correct word. The bird always sleeps in its nest. Bird ಅನ್ನುವುದು it, அப்போ its. She likes to give gifts to her grandchildren. Sheன்னு சொல்லும்போது her. You must always wear your uniform. He always keeps his things in the cupboard. Arya and Surya play with their sister. their sister in the park. We took our swim suits to the swimming class. We நும்போது இங்கே our. Next, read the passage and fill in the blanks using A and the. இங்கே A and the வர மாதிரி எடுத்துரும். My grandpa is an old man. He has a big house near the lake. The house has a beautiful garden. There are many plants and a huge tree in the garden. It is a mango tree. The tree is very tall and strong. Grandpa has a cat and a dog as his pets. The dog is white and the cat is brown. He loves them very much. Thank you.